கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் அறிவருமேனி மாயத்தனாகிலும் கொடிய என் நெஞ்சம் அவன் என்றே கிடக்கும் எல்லே துடிகொள் இடைமடத் தோழி அன்னை என் செய்யுமே என்று பாடுகிறார். எம்பெருமானுக்கு நீர்மையில்லை கருணையில்லை போன்ற சொற்களை என் தோழியான நீ உரைத்தாய். ஆனால் அந்த சொற்களால் எந்த பயனும் இல்லை. என்னை மீட்பதற்காக நீ கூறிய அந்த வார்த்தைகள்தான் அவனை மேன்மேலும் நான் பற்றுவதற்கான காரணங்கள் ஆயின என்கிறாள் பராங்குசநாயகி இந்த பாசுரத்திலே. நான் கூறியபடி எம்பெருமான் குணசாலியாக இல்லாமல் நீ கூறியபடி குணம் இல்லாதவனாகவே இருந்தாலும் கூட என் மனம் அவனை தவிர வேறொன்றை விரும்பாது. அவன் விஷயத்திலிருந்து என்னை விலக்கி ஊர் பழி வராமல் காப்பாற்ற அல்லவோ நீ அவனை குணமில்லாதவன் என்று வீண் பழி கூறினாய். நீ கூறியபடி அவனுடைய குணமில்லா தன்மையை கண்டுதான் நான் அவனை விரும்பி மேல் விழுகிறேன் என்றே வைத்துக்கொள்ளேன். அப்போது உன்னுடைய சொல்லுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. பார்த்தாயா, குணம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவனைத்தான் நான் விரும்புவேன் என்று நாயகி தன்னுடைய தோழியிடம் பேசத் தொடங்குகிறாள். அவனுக்கு குணம் இல்லை என்று நீ கூறினாய் அல்லவா? ஆனால் அதை நான் தானே கூற வேணும். ஏனென்றால் அவனோடு நான் தானே கூடியிருந்தேன். அவனை பற்றி எனக்குத்தானே நன்றாக தெரியும் என்று இவள் கூற, அதற்கு தோழி, தெரியுமே, ஒரு வஸ்து தனக்கு வேண்டும் என்று அவன் நினைத்துவிட்டால் தானே வந்து மேல் விழுந்து பழகும் கடியனவன், போதும் என்று தோன்றிவிட்டால் விலகிச் செல்லும் கொடியனவன். அப்படித்தானே உனக்கும் நடந்தது என்றிட, அதற்கு தலைவி, சரி, முதலில் நீ என்ன கூறினாய்? எம்பெருமான் கடியன், அதாவது கடினமானவன் என்று கூறினாய் அல்லவா? உண்மைதான். தன்னுடைய விஷயத்தில் ஈடுபடுபவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் அவர்களுடைய காரியங்களை விரைந்து நிறைவேற்றி தருவதில் அவன் கடுமையை உடையவன் என்று ஒத்துக்கொள்கிறேன். அதன்பின் என்ன கூறினாய்? எம்பெருமான் கொடியன், அதாவது கொடுமைக்காரன் என்றாய் அல்லவா? அதுவும் உண்மைதான். தன் அடியவர்களுக்கு உதவிய பின்னர் அவர்கள் தன்னை பிரிந்தால் துன்பம் கொள்வார்கள் என்று யோசிக்காமல் சட்டென்று விலகி செல்கிறானே, அவனை நினைத்து நினைத்து விரகத்தால் தவிக்கும்படி செய்த அவன் கொடுமைக்காரன்தான், மனதை கொள்ளை கொண்ட கொடியவன் என்கிறாள். அதன்பின் என்ன கூறினாய்? அவன் நெடியமால், அனைத்து விதத்திலும் பெரியவன், நீ எங்கே அவன் எங்கே என்றாய் அல்லவா? அதுவும் உண்மைதான். நம் கைக்குள் அடங்கியவன் நம்மோடு சேர்ந்து நிற்கிறான் என்று நினைத்து கொண்டு இருக்கும் போதே நம்மை பிரிந்து செல்ல அவன் தயாராகி விடுவான். அதை அறிந்து போகாதே என்று காலை கட்டிக்கொண்டு தடுக்கலாம் என்றால், வற்புறுத்தி ஒரு வார்த்தை கூற முடியாதபடி நான் சர்வேஸ்வரன் என்று தன் பரத்வம், அதாவது மேன்மையை நமக்கு புரிய வைத்துவிட்டு திடீரென்று பிரிந்து சென்று விடுவான். அவன் எவ்வளவு பெரியவன் என்று இவள் விரகத்தால் பேசுவதை கேட்ட தோழி, அப்போது உலகம் கொண்ட அடியன், அதாவது பிறர் உடைமைகளை தனதாக்கிக் கொள்ள நினைத்துவிட்டால் அதன்பின் அவர்களுக்கு ஒரு அடி கூட மிஞ்சாதபடி வஞ்சித்து அவர்களை பாதாளத்திலே தள்ளும் சிறந்த குணமுடையவன் என்று கூறவா என்றிட, அதற்கு நாயகி, அனைத்து லோகங்களும் அவனுடையதுதானே, இதில் அபகரிக்க என்ன உள்ளது? மகாபலி இந்த உலகை அபகரிக்க எண்ணினான். அதனால்தான் அவனை ஏமாற்றி எம்பெருமான் உலகை மீட்டெடுத்தான், அவனுக்கு நற்கதியும் அளித்தான். இப்படி உலகம் முழுவதும் தன்னதே என்னும்படி அளந்த திருவடியை உடைய எம்பெருமான் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் முதலில் எனக்கு அளித்து அதன் பின் அல்லவோ என்னை அவனுடையதாக ஆக்கி கொண்டான் என்று இவள் கூறுவதை கேட்ட தோழி, அதைத்தானே நானும் கூறுகிறேன். உனக்கு அவன் மேல் உள்ள பித்து தலைக்கு ஏறிவிட்டது. அதனால் தான் நீ இப்படியெல்லாம் உளறுகிறாய். அவன் நல்லவனா தீயவனா என்று விவேகித்து அறிய முடியாதபடி தன் அழகாலே அவன் உன்னை மயக்கி வைத்திருக்கிறான். அவன் மாய வடிவத்தை பார்த்தால் சர்வத்தையும், அதாவது தன் உடைமை அனைத்தையும் உனக்கு எழுதி கொடுக்க போகிறானா, அல்லது உன்னிடம் இருக்கும் சர்வத்தையும் அபகரித்து செல்லப் போகிறானா தெரியவில்லையே. நான் உன் வசம் என்ற அவன் பேச்சில் நீ மயங்கி கிடக்கும் வேளையிலே உன் கண்ணிலே மண்ணை தூவிவிட்டு உன் உயிர் உட்பட அனைத்தையும் அபகரித்து சென்று விடுவான் போல தெரிகிறதே. மாயக்காரன் என்றிட, அதற்கு நாயகி, சரியாக கூறினாய், அவன் மாயக்காரனேதான். அவனை அறிவதற்கு முடியாதபடி உள்ள தனது திருமேனி அழகால் மயக்கும் ஆச்சரிய குணம் கொண்டவன். ஆனால் நீ இது சரியில்லை அது சரியில்லை என்று எதை கூறினாலும் அவன் அன்று ஒரு வார்த்தை கூறினானே, நானும் என் உடைமையும் அனைத்தும் உனக்கே வசப்பட்டது என்று அந்த சொற்களை கேட்டு நான் இன்னும் மயங்கி கிடக்கிறேன். என் மனமானது அந்த பெருமானையே தஞ்சம் என்று கிடக்கிறது. அவன் குணம் எதுவாக இருந்த போதிலும் கொடிய என் நெஞ்சமானது இதுவரை நீ கூறிய இயல்புகளின் சிறப்புகள் கொண்ட அவனே தஞ்சம் என்று கிடக்கிறது. இதென்ன ஆச்சரியம்! அவன் கொடியவன் என்று நீ கூறினால் அப்படி அவன் என்னதான் கொடுமை செய்கிறான் என்பதை நேரில் பார்த்து அதை நானும் அனுபவிக்க வேணும் என்று என் மனம் துடிக்கிறது. அனைத்தையும் அபகரிப்பவன் என்று நீ கூறினால் என் உயிர் உட்பட அனைத்தையும் அவன் அபகரிக்கும் போது
நான் அதையெல்லாம் அவனிடம் இழந்து நிற்பதை உணர வேணும் என்று என் மனம் தவிக்கிறது. அவன் யாராலும் அறிய இயலாதவன் என்று நீ கூறினால், அவ்விதம் அனைவராலும் எளிதில் அறிய இயலாத தன்மை கொண்டுள்ள விதத்தை நானும் காண வேணும் என்று அவனை தேடி அலைகிறது. இப்படியாக உள்ள இந்த உள்ளத்தின் இயல்புதான் எத்தகையது? இப்படி அவனுக்கு கோடிக்கணக்கான குணமில்லா தன்மைகள் உண்டு என்று பட்டியலிட்டு கூற முற்பட்டாலும் அதையெல்லாம் முழுமையாக என்னால் மட்டும்தானே சரியாக கூற இயலும். உன்னால் எப்படி கூற இயலும்? அவனை குற்றம் கூறுவதற்கென்றே பிறந்த சிசுபாலன் முதலானவர்கள் கூட கூற இயலாது என்கிறாள். ஏனென்றால் அந்த எம்பெருமானுக்கு குற்றம் என்பதே இல்லை. நீங்கள் எல்லோரும் அவன் குணத்தில்தான் குற்றத்தை காண முற்படுகிறீர்கள். ஆனால் என்னால் மட்டும்தான் அவன் குற்றங்களையும் குணமாக எடுத்துக்கொள்ள இயலும். இப்படி அவனை பற்றி நன்கு அறிந்து வைத்துள்ளதால் தானே என்னால் அவனிடம் தொடர்ந்து ஈடுபட முடிகிறது என்கிறாள். இன்று போய் நாளை வா என்று ராமன் கூற கேட்ட ராவணன், என் உயிர் பிரிந்து கீழே விழுந்தாலும் கூட அந்த ராமன் இருக்கும் திசை நோக்கி விழமாட்டேன் என்றானாம். அந்த ராவணனைப் போல வாழ்ந்து உடல் வளர்ப்பது அழகா? அல்லது அசோகவனத்திலேயே மடிய நேர்ந்தாலும் நானொலி எழுப்பும் அவனுடைய வில்லுக்காக காத்திருப்பேன், அக்னியிலேயே இறங்கி அழிய நேர்ந்தாலும் அவன் சொல்லுக்காக சரீரம் துறப்பேன் என்று வாழ்ந்தாளே ஒரு உத்தமி, அந்த சீதா பிராட்டியைப் போல இருப்பது அழகா? அவனுடைய செயல்களையெல்லாம் பார்த்து இது குற்றம் அது குற்றம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அவன் மேல் எப்படி ஈடுபாடு வளரும்? நெருப்பினுள் இறங்கும்படி அவன் கூறினாலும் அது நம் நன்மைக்குத்தான் கூறுகிறான் என்ற மகா விஸ்வாசம் வந்தால்தானே அவன் மேல் பக்தி வளரும். இப்படி உலகத்தில் உள்ளவர்கள் குணங்களைக் கண்டு அவனை பற்றுவதும் குற்றங்களைக் கண்டு கைவிடுவதும் என்று இருப்பார்கள். ஆனால் குற்றங்கள் என்று நீங்கள் எதை கூறுகிறீர்களோ அதுதானே நான் அவனை பற்றுவதற்கு உறுப்பாக அமைந்துள்ளது என்கிறாள். ஸ்ரீவச்சன பூஷணத்திலே பகவத் விஷயத்தில் இழிகிறதும் குணங்கண்டு அன்று ஸ்வரூப பிராப்தம் என்று சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் அருளியபடி எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபாடு வருவது என்பது அவனுடைய குணங்களை கண்டு அல்ல, மாறாக ஜீவாத்மா எம்பெருமானுக்கு அடிமை செய்வதே இயல்பாக கொண்டவன். அதுவே அந்த எம்பெருமானிடத்தில் ஈடுபட வைக்கிறது என்பது இங்கு கொள்ளத்தக்கது. இப்படி ஊரில் உள்ள மற்றவர்கள் அவன் விஷயம் புரியாமல் குற்றம் கூறலாம். ஆனால் உடுக்கை போன்ற இடையையும் மடப்பத்தையும் உடைய என் தோழியே, நீ எனக்கு நெருக்கமானவள் அல்லவா? நீ இப்படி அவனை குற்றம் கூறலாமா என்று இவள் கேட்க, அதை கேட்ட தோழியானவள், அம்மா, நீ சொல்லுவதை நான் அறிய மாட்டேனா? உன்னை அவனிடமிருந்து பிரிப்பதற்காக நான் அப்படி கூறவில்லை. உன்னுடைய தாயார் அதையெல்லாம் கேள்விப்பட்டு வெறுத்து போய் ஏதாவது செய்துவிட்டால் என்னாவது என்பதற்காக கூறினேன் என்றிட, அதற்கு பராங்குச நாயகி, அனுசூயாதேவி சீதையிடம் கூறியது போல பெண்களுக்கு கணவன்தானே தெய்வம், அவன் வார்த்தைதானே முக்கியம். இப்போது நீ எனக்கு பல அறிவுரைகளை கூறினாய், அதை நான் பொருட்படுத்தினேனா? அப்போது என் தாயார் வார்த்தைகளை மட்டும் நான் எப்படி கேட்பேன்? அந்த நிலையெல்லாம் கடந்துவிட்டேன் என்று கூறுகிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.